அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பியானோ கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி பாட்டெலாம் வாசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ முதல்ல ஸ்கேல்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேல்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு சாங்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிடலாம். அதாவது இந்த பியானோஸில் வந்து ஒயிட் கீஸ் அண்ட் பிளாக் கீஸ் இருக்குது. இதை வந்து அந்த டூ பிளாக் கீஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒயிட் நோட் வந்து சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அந்த 3 பிளாக் கீஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஒயிட் நோட் வந்து எஃப். அப்போ இந்த சிலேருந்து ஒரு சி வரைக்கும் ஒரு ஆக்டேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு ஆக்டேவ்ஸ்லையும் இப்போ எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்கேல்ஸாக எப்படி பார்க்குறது, சியை வந்து சி டு சி, டி டு டி, இ டு இ, சி ஷார்ப் டு சி ஷார்ப், இந்த மாதிரியான ஸ்கேல்ஸ்லாம் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சி மேஜர். சி மேஜரில் வந்து என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது அந்த சி மேஜர்லேயே என்னென்ன கார்டெலாம் வருது. CDEFGABC வாசிக்கிறோம். அந்த சிக்குரிய கார்டு என்ன, டிக்குரிய கார்டு என்ன, இக்குரிய கார்டு என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒயிட் கீஸை இன்னைக்கு முதல்ல நம்ம பார்த்துக்குவோம். அதாவது சி மேஜர் இன்னைக்கு பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டி மேஜர், இ மேஜர் இப்படி பார்த்துட்டு அடுத்தது பிளாக் கீஸில் சி ஷார்ப் மேஜர், இ ஃப்ளாட் மேஜர் இப்படி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சி மேஜர் ஸ்கேல். இப்போ சி மேஜர் நம்ம பார்க்க போகிறோம். சி மேஜரில் ஃபர்ஸ்ட் ஃபிங்கரிங் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் தம், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், தேர்ட் ஃபிங்கர், ஃபோர்த் ஃபிங்கர், ஃபிஃப்த் ஃபிங்கர். C, D, E. Next thumb in F, G, A, B, C. 1, 2, 3. 1, 2, 3, 4, 5. This is right hand fingering. Left hand fingering. 5, 4, 3, 2, 1. Next 3, 2, 1. C, D, E, F, G, A, B, C. So this is fingering. Now right hand நான் வாசிக்கிறேன். C, D, E, F, G, A, B, C, B, A, G, F, E, D, C. Okay, left hand oda fingering. C, B, E, F, G, A, B, C, B, A, G, F, E, that's all C major. இப்போ இந்த C major both handsல நான் ப்ளே பண்றேன். C, D, E, F, G, A, B, C, B, A, G, F, E, D, C. இது C major. இந்த C major அப்படியே நம்ம ப்ளே பண்றோம். இப்போ இந்த லெஃப்ட்ல வந்து ஒரு அக்கம்பனி பண்ணா எப்படி இருக்கும்? அக்கம்பனி வந்து அதே நோட்ஸை அப்படியே வாசிட மாட்டோம். அதுக்கு அந்த நோட்டுக்கு எப்படி ஒரு சேர்ற நோட்ஸ், அது அக்கம்பனி ஆகிற நோட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப என்னென்ன நோட்லாம் அக்கமில வந்துச்சு, சிக்கு என்ன நோட்டு, டிக்கு என்ன நோட் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். நான் CDEFன்னு பாடுறேன். ஆனா அக்கமில் நோட்டை நான் உங்களுக்கு மேல நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை நீங்க பாருங்க. C, D, E, F, G, A, B, C, B, A, G, F, E, D, C. ஸோ இது அக்கம்பனிமெண்ட். சி மேஜருடைய ஸ்கேல்ஸ் பார்த்தோம், அக்கம்பனி பார்த்தோம். அடுத்து இந்த சி மேஜருடைய கார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது சி, டி, இ இப்படி ஒன்னொன்னும் அந்த ஒயிட் கீஸ்ல என்ன கார்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது 1, 3, 5 அப்படிங்கிறது கார்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் நோட்டு, அடுத்து தேர்ட் நோட்டு, அடுத்து ஃபிஃப்த் நோட்டு. ஸோ இதில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பாருங்க. அதாவது CEG, C major, DFA, D minor, EGB, E minor,
F A C F major, G B D G major, A C E A minor, B D F B diminished. இதுதான் கார்ட்ஸ். என்னன்னா மறுபடியும் ப்ளே பண்றேன். C D E F G A B C. ஸோ இது வந்து சி மேஜருடைய இதுல இருக்கிற என்னென்ன கார்ட்ஸ்லாம் இருக்கு இந்த ஒயிட் கீஸ்ல அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நீங்க இதை வந்து இந்த வாரம் ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.